குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பொது காலத்தின் 3வது வார வழிபாட்டை இந்த நாளிலே கொண்டாடுவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்கப் பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் இந்த சமூகத்திலே வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். குறிப்பாக இந்த நாளில் நாம் வாசிக்கப் போகிற அருள் வாக்குகள் இயேசுவின் பெயரால் இயேசுவினுடைய பாதையில எல்லாரும் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாரக மந்திரத்தை வாழ்வாக்குவதற்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய படிப்பினைகளை ஆழமாக அர்த்தமுள்ள விதத்தில் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் கடைபிடித்து வாழுகிற பொழுது நாம் மட்டுமல்ல, நம் வழியாக இந்த சமூகம் முழுவதுமாக நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையை இந்த நாள் நமக்கு தருகிறது. இந்த நாளிலே குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய குடியரசு தின விழாவையும் கொண்டாடி மகிழ்கிறோம். கடவுள் நம் நாட்டிற்கு இதுவரை செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற அதே நேரத்தில் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுனுடைய வழியில் எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ்ந்திட என்கிற அந்த இறையாட்சியினுடைய தாரக மந்திரத்தை நம்முடைய நாட்டில் வாழுகிற எல்லா மக்களும் நிறைவாக பெற்று வாழ அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைபாடுகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் தருகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பேரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 2-4 மற்றும் 5-6, 8-10 முடிய. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டிர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள
சிறுவர் அனைவரையும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுனரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுனருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம்
வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைத்திரு வசனங்கள் 12 முதல் 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவனவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரேவித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன்பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார்.
எல்லாருமே திருத்துதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1 முதல் 4, மீண்டும் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. மாண்புமிகு தியோஃபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார்.
தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பொது காலத்தின் 3வது வார ஞாயிறு வழிபாட்டிற்காக நான் வாசிக்க கேட்ட இந்த அருள் வாக்குகள் குறிப்பாக இயேசுவை ஆழமான விதத்திலே மையப்படுத்திய, இயேசு காட்டியிருக்கக்கூடிய பாதையில் வழிநடந்து இந்த சமூகத்தில் வாழுகிற எல்லா மக்களும் இறைவனின் பிள்ளைகளாய் எல்லாமும் பெற்று வாழ்ந்திட வகை செய்ய வேண்டும், வழி ஏற்படுத்த வேண்டும் என்கிற அழைப்பினை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை நாம் இப்படியாக வாசிக்க கேட்கிறோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள். என் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், இடைவிடாமல் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். இப்படியாக சொல்லிவிட்டு அடுத்த வரியில் அவர் சொல்லுவார், இது உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் வெளிப்படுத்திய அவருடைய திருவுளம். கடவுளுடைய திருவுளம் எல்லாரும் மகிழ்ந்திருக்க வேண்டும், எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டும், எல்லாரும் இறைவனிடத்திலே வேண்ட வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு அடிப்படையில் இந்த கடவுளுடைய திருவுளம் இந்த சமூக வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் ஆழமாக யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எல்லாரும் மகிழ்ந்திருக்க முடிகிறதா? எப்பொழுது மகிழ்ச்சி பிறக்கும்? எல்லாரும் எல்லாமும் பெற்றிருக்கிற பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக இந்த சமூகத்தில் வெளிப்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நாம் ஏறெடுத்து பார்க்கிற பொழுது எல்லாரிடத்திலும் மகிழ்ச்சி இல்லை, ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த 3 அருள் வாக்குகளுமே இந்த குறையை, சமூகத்தில் வெளிப்படுத்தப்படுகிற இந்த குறையை நிறைவாக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைந்த நல்ல முன் உதாரணமாய் இருக்கிறார். அவர் காட்டிய பாதைகளில் நாம் வழி நடக்கிற பொழுது இந்த குறையெல்லாம் நிறைவாக நம்மால் மாற்ற முடியும் என்கிற அழைப்பினை கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டுகிற பாதை என்ன? இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்திலே சென்று எசாயா இறைவாக்கினருடைய அந்த சுருளேட்டை எடுத்து வாசிக்கிறார். இயேசுனுடைய பணிவாழ்வினுடைய தொடக்கமாக அமைந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவருடைய பணிவாழ்வு எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது என்று மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு தாரக மந்திரமாக இயேசு அதை வாசித்து காட்டுகிறார். பணிவாழ்வினுடைய தொடக்கத்திற்கு முன்பாக அவர் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார், பாலை நிலத்திலே சோதிக்கப்படுகிறார். விவிலியம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவராய் ஆண்டவர் இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். ஆவியானவரை தன்னுடைய உள்ளத்திலே தாங்கியவராய் ஆண்டவர் இயேசு வருகிறார். அதே உள்ளத்தோடு தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கே ஆவியானவருடைய உந்துதலால் எசாயாவின் சுருளேட்டை வாசிக்கிறார். அதுவே அவருடைய பணிவாழ்வு எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. என்ன சொல்லப்படுகிறது?
ஆவியானுடைய அருள் பொழிவை நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவருடைய ஆவி என் மேலே உள்ளது. ஏனெனில் நான் அவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறேன். எதற்கு? எளியோருக்கு நற்செய்தி சொல்ல, சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க, குருடருக்கு பார்வை வழங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வை வழங்க, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க. இயேசு அறிவித்த தன்னுடைய பணி வாழ்வினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த சமூகத்தில் குறைவு என்று தன்னகத்தே வெளிப்படுத்துகிற அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஏழைகளாக இருப்பவர்கள் எல்லாவற்றையும் இந்த சமூகத்தில் பெற்றுக்கொள்வதில்லை. பார்வையற்றவர்கள் ஏதோ ஒரு குறைபாடோடு இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த சமூகத்தால் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள். சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை நிச்சயமான ஒன்றாக தேவைப்படுகிறது. இவை அனைத்தும் அங்கே நிறைவேறுவதுதான் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டாக இருக்க முடியும். அதுதான் தன்னுடைய பணிவாழ்வில் தான் செய்ய போகிற காரியமாக ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார். என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு சொன்னதோடு நின்று விடவில்லை. இயேசு சொல்வதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார். ஏழைகளோடு தன்னுடைய வாழ்வை ஐக்கியப்படுத்தி கொண்டார். ஏழைகளோடு உறவை ஏற்படுத்தி கொண்டார். ஏழைகளோடு உணவு உண்டார். ஏழைகள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்று சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட நிலையில் அவர்களும் மனிதர்கள் என்கிற நிலையில அவர்களோடு தன்னுடைய உறவை ஏற்படுத்தி கொண்டார் ஆண்டவர் இயேசு. எளியோருக்கு நற்செய்தியாக அது மாறி போனது. தன்னை தேடி வந்த, தன்னை அணுகி வந்த எல்லா நோயாளர்களையும் தொட்டு தொட செய்து அவர்களுக்கு குணத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். நோய் என்பது சமூகத்தில் மிகப்பெரிய சாபமாக கருதப்பட்டது. அவர்கள் பாவ வாழ்வினுடைய வெளிப்பாடாக அது கருதப்பட்டது. எனவேதான் தொழுநோயாளர்கள் யாரையும் சந்திக்க முடியாது. தெருவில் கூட அவர்கள் நடந்து வர முடியாது. அப்படிப்பட்ட நோயாளிகளை கூட ஆண்டவர் சுகப்படுத்தி அவர்களுக்கு புதிய வாழ்வை, மனிதத்தை மீண்டுமாக அவர் ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வுகளை விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். பல நிலைகளிலே ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். பெண்கள் சமூகத்தில் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்கிற சூழலை மாற்றி பெண்களும் கடவுளுடைய படைப்பு என்பதை அவர் வாழ்ந்த சமூகத்தில் ஒரு நீதியாக, சமத்துவமாக ஆண்டவர் இயேசு ஏற்படுத்த தவறியதில்லை. எனவேதான் தன்னுடைய பணிவாழ்வு எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று அறிவித்தாரோ அதை அப்படியே தன்னுடைய பணிவாழ்வு முழுவதுமாக செய்து காட்டிய ஆண்டவரை பார்க்கிறோம். எனவேதான் விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசுனுடைய பணிவாழ்வை குறித்து ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்தார். அந்த நன்மை பலருக்கு உணவாக கிடைத்தது, ஒரு சிலருக்கு நல்ல சுகமாக கிடைத்தது, ஒரு சிலருக்கு வாழ்வாக கிடைத்தது, ஏன் ஒரு சிலருக்கு அது புதிய உயிராக கூட கிடைத்தது. உயிர் பெற்று எழச் செய்த ஆண்டவரை விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். இதுதான் எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழுகிற வாழ்வு, குறைவை நிறைவாக்குகிற ஒரு வாழ்வு. இந்த பணியைத்தான் ஆண்டவர் இயேசு தன் தந்தையினுடைய திருவுளமாக இந்த சமூகத்திலே நிறைவாக நிறைவேற்றி வாழ்ந்தார். அதற்கு தன்னுடைய உயிரை கொடுக்க தேவை என்கிற நிலையில அதையும் கொடுக்க முன் வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. சிலுவையிலே அதைத்தான் நாம் உற்று நோக்குகிறோம். என் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த வாழ்வை நாமும் நம்முடைய வாழ்க்கையில முன் உதாரணமாக கொண்டு வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். நாம் எல்லாருமே ஒரே உடலின் உறுப்புகள். 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே கை அதனுடைய வேலையை செய்ய வேண்டும், கால் அதனுடைய வேலையை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு உடல் முழுமையாக இயங்க முடியும் என்பதை அறிந்திருக்கிற நாம் இந்த சமூகத்தில் பாகுபாடுகளை அகற்றி, வேற்றுமைகளை அகற்றி, கடவுள் விரும்புகிற இந்த நிறைவை இந்த சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால்,
நாம் எல்லாரும் ஒரே உடலின் உறுப்புகளாய் இயைந்த நிலையில நிறைவை கொண்டு வருவதற்கு, குறைவை அகற்றி நிறைவை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வழியை பின்பற்றி நாம் எல்லாரும் இணைந்து செயல்படுகிற பொழுது அது ஒரு இறையாட்சி சமூகமாக, எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழுகிற ஒரு சமூகமாக, இறைவன் விரும்புகிற ஒரு சமூகமாக, மகிழ்ந்திருக்கிற ஒரு சமூகமாக அது இந்த சமூகத்தில் வெளிப்படுத்தப்பட முடியும். அப்பொழுது இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுவதை போல இது கடவுளின் நாள், எனவே இங்கே அழுகை இல்லை, புலம்பல் இல்லை. கடவுளின் நாளில் அழுகைக்கும் புலம்பலுக்கும் இடம் இருக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால் எல்லாரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை கொடுக்கிறது. அதற்கு ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட பணியை செய்கிற பொழுது, எல்லாரும் இணைந்து செய்கிற பொழுது அந்த மகிழ்ச்சியை நாமும் இந்த சமூகத்தில் நிச்சயமாக உருவாக்க முடியும். அதுவே கடவுளின் நாளாக, அதுவே கடவுளுடைய திருவுளமாக இந்த சமூகத்தில் நம் பணிவாழ்வின் வழியாக நாம் அதை வெளிப்படுத்த முடியும். அதற்காகத்தான் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இந்த சமூகத்தில் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நாள் நமக்கு கொடுக்கிற அழைப்பினை ஆழமான விதத்திலே நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய நாட்டினுடைய குடியரசு தின விழாவை இந்த நாளில் சிறப்பிக்கிற நாம் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பேதமைகளை, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை, பிரிவினைகளை இயேசுனுடைய கண் கொண்டு, இயேசுனுடைய பார்வையிலே நாம் உற்று நோக்கி, இயேசு நமக்கு காட்டி இருக்கக்கூடிய அந்த பாதையில் நாமும் ஒரே உடலின் உறுப்புகளாய் செயல்படுவோம் என்று சொன்னால், நம் சமூகத்தில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அநீதிகளை இயேசு விரும்புகிற வண்ணம், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற வண்ணம் நாமும் அதை அகற்றி எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வையும் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அன்னை தெரேசா அந்த காரியத்தை தான் இந்த சமூக வாழ்க்கையிலே செய்தார். பல புனிதர்கள் பல போராட்டங்களுக்கு மத்தியில தங்களுடைய உயிரை கொடுத்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு திருவுளத்தை நிறைவேற்றுகிற, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற அழைப்பு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வாசகங்கள் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வாசகங்களை ஆழமாக உற்று நோக்குகிற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற இந்த கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் இந்த நேரத்தில் நாம் ஆழமாக கேட்டு பார்ப்போம். இந்த கேள்விக்கு பதில் ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசுனுடைய பணியில் இருந்த ஒரு தெளிவு, அவர் நமக்கு காட்டிய பாதை, இந்த மூன்றையும் நமதாக்கி கொள்வோம் என்று சொன்னால் நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இயேசுவை போல இந்த சமூகத்தில் உயர முடியும். அப்பொழுது இயேசுவுக்கு கொடுத்த அதே வாழ்த்து, இவரே அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்ன தந்தை கடவுள் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற நம்மையும் பார்த்து, இவரே அன்பார்ந்த மகன், மகள், இவர் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிற அந்த மாபெரும் அற்புதமான மகிழ்ச்சியினுடைய செய்தியை இந்த உலகத்திற்கு நம்மை குறித்து வெளிப்படுத்துவார். அந்த நாளுக்காக, அந்த மகிழ்ச்சியுடைய செய்திக்காக தொடர்ந்து நாம் இறையருளை வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் துணையாக இருந்து நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, இயேசுனுடைய பாதையிலே நடக்கிற பிள்ளைகளாக நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் மாற்ற அருள் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார்.
விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசு ஆண்டவரின் பிறப்பின் யூபிலி ஆண்டை கொண்டாடி மகிழ்கிற இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையோடு இறை தந்தையிடம் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தூய ஆவியாரின் துணையோடு மக்களை எந்நாளும் நீதியின் பாதையில் வழிநடத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களின் சுயநல போக்கை களைந்து பொதுநல எண்ணத்தோடு செயல்பட்டு மக்களை முன்னேற்ற பாதையை நோக்கி வழிநடத்தி செல்லவும் அவர்களின் உரிமைக்காக போராடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும், தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யவும், உடைந்த உள்ளத்தாருக்கு ஆறுதலாகவும் இருந்து எந்நாளும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும், தூய ஆவியின் கனிகளால் நிரப்பப்படவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கும் அனைத்து மக்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலன் பெற்று மகிழ்வோடு வாழ்ந்திடவும் உமக்கு மகிமை சேர்த்திடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டியெழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் உமது இறை வார்த்தையை நாளும் வாசித்து அதனை வாழ்வாக்கிடவும் பிறருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பான ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான நேரத்தில் எங்களுடைய உள்ளத்திலிருந்து நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்கும் தயவாய் நீர் செவி சாய்த்திரளும். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்னரே அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எது எங்களுக்கு தேவையோ, எது எங்களுக்கு உற்றதோ, எது எங்களுக்கு நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துமோ அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு நிறைவான கொடையாய் நீரே தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய ஆற்றலை, வல்லமையை தொடர்ந்து எங்கள் எல்லோருக்கும் கொடுத்தருளும். நாங்கள் இயேசுனுடைய அன்பு சீடராய் அவர் வழியிலே தொடர்ந்து நடந்து இந்த சமூகம் வலுப்பெற எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து கொள்ள நீதாமே தயவாய் துணை செய்து காத்திரளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே புதிரான வாழ்வே எதிரானதாலே ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே உம்மருளோடு அணைவாய் மாபரனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வழியில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் டனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.